ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு அதிசயம், எப்பயுமே ஆஹா கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரொமோவை அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக ஸ்டோரியாக கொண்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் ஏற்கனவே வந்து அந்த ப்ரொமோவில் இருக்க பாதி ஸ்டோரியை கொண்டு போயிட்டாங்க. செம ஃபாஸ்ட்டாக தான் இன்றைக்கான எபிசோட் போணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ சூர்யா அந்த ஆர்டர் வாங்கினார்ல, அதுக்காக வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க்காக சூப்பராக அந்த உண்டியெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு அதெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணுறாங்க. எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் சூப்பராக பாட்டுலாம் பாடுது. எல்லாம் சந்தோஷமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அனாமிகா அப்படியே வைத்தறிச்சலோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சித்ரா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அனாமிகாவால் எடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒளிஞ்சு பதுங்கி கடைசியில் வந்து அனாமிகா வந்து பேசுகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ அந்த மருந்தை இன்னொரு தடவை ஐஸ்வர்யாவுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சித்ரா இப்போ அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி அனாமிகாவும் நம்ம இன்னொரு தடவை அந்த மருந்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ செஞ்சு அந்த உண்டியெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி வண்டியில் லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு சூர்யாவும் மகாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போய் அந்த மண்டபத்தில் கொடுத்ததுமே பணமும் அவங்க கொடுத்துட்றாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக வீட்டுக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஐஸ்வர்யா வந்து அப்படியே பசிக்குது, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது சரி இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி இப்போ அனாமிகா வந்து அந்த மருந்தை கலந்த அந்த லெமன் ஜூஸை வந்து எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போ கோடீஸ்வரி வந்து கேட்குறாங்க என்னென்ன, இல்லை நான் அந்த மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு எடுத்து வந்ததுமே அவங்களே வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஐஸ்வர்யா குடிச்சிடுறாங்க. குடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த பக்கத்து இருந்து அனாமிகா குடிக்கிறாங்களா என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த பக்கத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவும் மகாவும் பைக்கில் வராங்க. முன்னாடி சித்ராவும் கௌதமும் காரை கொண்டு வந்து நிறுத்தி வேணுனே வரட்டுக்கு வம்பு இழுத்து பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தா கௌதமுக்கு கல்யாணம் அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. உடனே சூர்யாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. உடனே கௌதம் பிடிச்சி 2 அடியும் விட்டுட்டு நீ இந்த மாதிரி செஞ்சினா என் கையில் தான் நீ அடி இல்லை சரியான அடி வாங்குவேன்னு சொல்லி மிரட்டி விட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் கௌதம் ரொம்ப திமிரா வந்து பாரு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் பேசுகிறாரு. ஒரு வழியாக பார்த்து மிரட்டி விட்டு அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ மகாவுக்கு பெரிய ஆச்சரியம். மகா வந்து சூர்யாவை சமாதானப்படுத்துகிறாங்க. எப்படி இந்த அளவுக்கு கோவப்பட்டீங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா இவங்க ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது இல்லை அவங்க சொன்னதை நினச்சி நான் கவலைப்படுறேன், அவங்க வந்து நேரடியாக மோத மாட்டாங்க, குறுக்கு புத்தி ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்கிறாரு. மகாவும் யோசிக்கிறாங்க. இந்த யோசனையோடு தான் வீட்டுக்கு வராங்க. வாசப்பில் வந்து நிற்கிறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளார இருந்து சத்தம் வருது. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் வீட்டுக்குள்ளார காட்டுறாங்க. நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஐஸ்வர்யா வந்து பயங்கரமாக கலாட்டா பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது சூர்யா மகாவுக்கு. அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்து அனாமிகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.